ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசுன எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, நடிகர் காமெடி பாலா அவர்கள் பண்ண உதவி மக்களுக்கு சேர்ந்ததுனால மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன காமெடி நடிகர் செஞ்சதுனால மக்கள் அவர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அவங்களுடைய ரசிகர்கள் தான் அவங்களுடைய பேரை சொல்லி உதவி செஞ்சிட்டு இருக்காங்க நன்றியே. ஆனா அவங்க யாருமே உதவி செஞ்சதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை சாதாரண நடிகர் இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் பாராட்டுறதுனால, அதே நடிகர் பாலா அவர்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் பத்தி தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஏன் சொல்றேன்னாக்கா, எந்த ஒரு நடிகரும் இருந்தாலும் மக்களுக்கு நிதி கொடுக்குறேன், மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் போய் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர்கிட்ட போய் கொடுப்பாங்க. மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதனால பல கோடி ரூபாய் பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு கொடுக்குறேன், அது நீங்க குத்துருங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எப்படி கணக்காட்டுவாங்கன்னு தெரியல. நடிகர் காமெடி பாலா அவர்கள் முதலமைச்சர் கிட்டே போய் டைரக்டா கொடுக்காம மக்கள் முன்னாடியே போய் கொடுத்திருக்காரு. ஒரு வீட்டுக்கு 1000 ரூபான்னு கொடுத்திருக்காரு. அதனாலே மக்கள் மிகப்பெரிய சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே இருக்கிறாங்க. ஏன் இந்த பாலா பண்ண விஷயம் ஏன் எந்த ஒரு நடிகரும் பண்ண மாட்டாங்க அப்படிதான் ஒரு டாபிக்கா நம்ம ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் ஏன் முதலமைச்சரை பார்த்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு நடிகரா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு எதனா பாதிப்பு வந்துச்சுனாக்கா முதலமைச்சரை சந்திச்சு மக்களுக்கு நான் நிதி கொடுக்குறேன், மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க, நீங்க உதவி செய்யுங்கன்னு இந்த பணத்தை எடுத்துன்னு போய் முதலமைச்சர் கிட்ட குத்துருவாங்க. முதலமைச்சர் இதுல என்ன உதவி யாருக்கு என்ன செஞ்சாருன்னு மக்கள் முன்னாடி என்ன கேள்வியை கேட்க போறாங்க? இல்ல, கேள்வியும் கேட்க போறது இல்ல. சார், காசு கொடுத்தவங்க நீங்களும் போய் கேள்வி கேட்க போறீங்களா? இல்ல. ஏன்னா ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா, அடுத்த படத்துக்கு அவங்க தேவையில்லாத ஃபைட் பண்ணுவாங்க. அதனாலவே நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. நீங்க பணத்தை எதுவுமே முதலமைச்சர் கிட்ட கொடுத்தீங்களானே மிகப்பெரிய டவுட்டா இருக்கும். நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், நீ 5 லட்சமா சொல்லு அப்படி சொல்றது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மீடியா முழுவதுமே நடக்குது 100% எல்லாமே உண்மையும் கிடையாது, நிறைய பொய்யும் இருக்குன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், நான் யாருமே தப்பா சொல்ல வரல. ஏன்னா இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்ட பணம், நீங்க உழைச்ச பணம். ஓகேங்களா? அதனால மக்கள் யாரும் நீங்க கொடுங்கன்னு கேள்வி கேட்க போறதும் கிடையாது. ஓகேங்களா? எதனால நான் கேள்வி கேட்கறேன்னாக்கா, உங்களுடைய படத்துக்கு அதே மக்கள் தான் உதவி செய்யறாங்க. நீங்க காசு கொடுத்து டிக்கெட் படம் பாக்குறாங்க, ஓகே. ஆனா பேனர் கட் அவுட் வச்சு ஃப்ரீயாவே ப்ரொமோஷனும் நீங்க பண்ணிடுறீங்க. அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது? மக்களுடைய பணம் தானே, உங்களுடைய ரசிகர்கள் பணம் தானே. என்னுடைய ரசிகருக்கு நீங்க ஏன் உதவி செய்ய மாட்டீங்க? ஏன் முதலமைச்சர் கிட்ட போய் கொடுக்குறீங்க? எந்த ஒரு நடிகரும் இருந்தாலும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினியில இருந்து வளர்ந்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்குமே எல்லாருமே முதலமைச்சரை பார்த்து நிதி கொடுக்குற மக்களுக்கு தான் போய் கொடுக்குறேன். ஏன் மக்களுக்கிட்ட நீங்க போய் டைரக்டா கொடுக்க கூடாது? நீங்க டைரக்டோட போக வேணாங்க. உங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆனா கூட பெரிய ப்ரொமோஷன் வச்சு அவங்க பேனர் கட் அவுட் எல்லாம் வைக்கிறாங்க. ஏன் அவங்க கிட்ட கொடுத்து மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஏன் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் முதலமைச்சர் கிட்ட போய் கொடுத்தாதான் அது கொடுத்ததாவே கணக்கு வருமா? விளம்பரம் பெரிய அளவுல பேசப்படுமா? உங்களுடைய ரசிகர்களை முன்ன பாருங்க, மக்கள் அப்புறம் பார்க்கட்டும். ஓகேங்களா? எந்த ஒரு நடிகருமே அவங்களோட ரசிகர்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் மக்கள் பேரை சொல்லி அவங்க ஏமாத்திட்டு தான் போறாங்க. ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு 28 வயசு கிட்ட வந்துருச்சு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே மக்களோட பேரை சொல்லி தான் எல்லாருமே விளம்பரத்தை தேடுகிறாங்க. அவங்களுடைய ரசிகர்களுக்கு கண்டுக்கே மாட்டுறாங்க. ரஜினி, விஜய், அஜித் இவங்கெல்லாம் சாதாரண கோடி வாங்கல, பல கோடி வாங்குறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களோட ரசிகர்களை எப்படி எல்லாம் மேல கொண்டு வரலாம் தெரியுமா? நிறைய பேர் படிக்காம கொள்ளாம கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதை நீங்க உருவாக்கலாம். நிறைய பேர் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டாம இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ போய் இறங்கி உதவி செய்யலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம நீங்க படத்தை நடிச்சா மட்டும் போதும், இப்போ மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்ல நீங்க நினைச்சீங்கன்னா அது சந்தோஷம் தான். ஏன்னா உங்களுடைய பணம் அது. ஆனா ஏன் பேனர் கட் அவுட் எல்லாமே அவங்களுடைய ரசிகர்களை வைக்கிறதுக்கு நீங்க அலோட் பண்றீங்க? நீங்க விளம்பரம் ஆகிறதுக்கு மக்களுடைய பெயரும் உங்களுடைய ரசிகர்கள் பெயரும் ஏன் யூஸ் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க? எந்த படமே இருந்தாலும் தமிழ்நாட்டுல தண்ணி கிடைக்கலன்னு விவசாயிகள் பாத்தீங்கன்னாக்கா பெரிய போராட்டமே பண்ணாங்க. அந்த காவிரி பிரச்சனைக்கு நீங்க உதவி பண்ணது என்ன? நடிகர்களை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா ஏன் இப்ப நீங்க குரல் கொடுக்காத காரணம் என்னன்றத சத்தியமா எனக்கு தெரியல. மக்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். சம்பந்தம் இல்லாம டாபிக் எல்லாம் போனோம். இப்ப நடக்கக்கூடிய பாலா அவர்களுடைய ஸ்டோரி மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நடிகர் பாலா அவர்கள் சாதாரண ஒரு காமெடி நடிகர். ஆனா அவரால இந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுதுனாக்கா, ரஜினி, கமல், விஜய், அஜித் யாருமே உதவி செய்யலன்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அப்படி சொல்ல வரல. குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே அவங்க உதவி செய்யறாங்க. நடிகர் பாலா அவர்கள் செஞ்சதை விட இவங்களாம் அந்த அளவுக்கு செய்யப்படல.
தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நடிகர் பாலா அவர்கள் மிஞ்சி போனா லட்சத்துல வாங்கக்கூடிய நடிகராக எனக்கு பார்க்கப்படல. மிஞ்சி போனா 10,000 20,000 வாங்கக்கூடிய நடிகர் தான் நடிகர் காமெடி பாலா அவர்கள். ஆனா ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்களுடைய வருமானம்னு நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. பல கோடிங்க. அவங்க நினைச்சானாக்கா தமிழ்நாட்டுல பல மடங்கு பாத்தீங்கன்னா பசி இல்லாம ஒரு தமிழ்நாடா பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு பணமும் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு படத்துக்கு மட்டுமே அவ்வளவு கோடி வாங்குறவங்க ஏன் அவங்களுடைய ரசிகர்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்றதா என்னுடைய வழியா இருக்கு. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் பண்ணக்கூடிய சில முட்டாள்தனமும் பைத்தியகாரத்தனமும் நான் சொல்றேன். அது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது என்ன அப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு பேனர் வச்சாங்க. ஒரு பேனரோட விலை 2,000 ரூபாய்ங்க. ஓகேங்களா? அந்த 2,000 ரூபாய் அவங்க உழைக்கணும்னாக்கா கிராமத்துல அண்டை வெட்ட போகணும். அண்டை வெட்ட மினிமம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தான். அப்ப அந்த 500 ரூபாய் உழைக்கிறதுக்கு அவன் 4 நாள் கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட பணத்துலதான் அவன் போய் பேனர் கட் அவுட் எல்லாம் வச்சாங்க. ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே இல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வீட்டுக்கு போனா அந்த 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கோசம் பேனர் கட் அவுட் எல்லாம் வச்சிருக்காங்க, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கதவு திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? ஒத்தரும் கிடையாது. இப்ப கூட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கும் அவங்க வீட்டு வெளியில பிச்சைக்காரமே நிக்கக்கூடிய சில ரசிகர்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய முகமே அவங்களுக்கு தெரியாத சூழ்நிலை நீங்க ஏன் அந்த உதவி செய்யறீங்க? படத்தை பாத்தீங்கன்னா படத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அதுதான் நான் என்னுடைய கருத்தா நான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத 2,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்களே, அது ஒரு நாளைக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு புடவை வாங்கி தரலாம், நல்ல சாப்பாடை சாப்பிடலாம். இல்ல வெளியே போயிட்டு தமிழ்நாட்டை எவ்வளவு இடங்கள் சுத்தி பார்க்கற ஒரு பெரிய இடங்கள்லாம் இருக்கு, அந்த இடத்தெல்லாம் ஜாலியா போய் சுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுறீங்க. ஒரு நடிகருக்கு போயிட்டு இந்த அளவுக்கு கேவலத்தனமான முட்டாளத்தனமான பைத்தியகாரத்தனமான விஷயங்கள் எல்லாமே செய்யறீங்க. இளைஞர்கள் எந்த அளவுக்கு கெட்டு போய்கிட்டு இருக்காங்கன்றத தமிழ்நாட்டுல பார்த்துதான் மத்தவங்க எல்லாருமே கத்துக்கணும். சினிமாவில பாலா அவர்கள் இந்த அளவுக்கு உதவி செஞ்சது தமிழ்நாட்டுல யாருமே மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாலா அவர்கள் செஞ்சிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதிகளும் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, எந்த ஒரு நடிகரும் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நடிகர் பாலா அவர்கள் செஞ்சது மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேரு அன்பும் பாத்தீங்கன்னாக்கா, நடிகர் பாலா அவர்கள் செஞ்ச நன்றியை மக்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. பாலா அவர்கள் இன்னும் பல மடங்கு பாத்தீங்கன்னா உதவி மக்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும்ன்றதா எங்களுடைய கருத்தாக வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் நடிகர் காமெடி பாலா அவர்கள் ஹீரோவே நடிச்சாலும் நாங்க அவருடைய படத்தை போய் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களுடைய படத்தை நம்ம பாக்குறோமோ இல்லையோ, ஆனா நடிகர் பாலா அவர்கள் ஹீரோவா நடிச்சா ஆளா போய் பார்க்கக்கூடிய ஆளா நான் இருப்பேன். மக்கள் நீங்க எத்தனை பேர் அவங்களுடைய படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. உங்களின் ஒருத்தனாக பேசுகின்றான். என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.